தஞ்சாவூர்லேருந்து வந்த ஃபஸ்ட் ஆர்டரே இது தான். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட உடனே நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதில் வந்த ஃபஸ்ட் ஆர்டர் இது தான். இதை நம்ம நீட்டாக பேக் பண்ணியாச்சு. திஸ் இஸ் டே 7 ஆஃப் நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பெருசாக கொரியரில் ஐடியா இல்லை, எவ்வளோ ரேட்டு வரணும்னு தெரியாது. சரி இன்றைக்கி கற்றுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரே கொரியர் இந்தியன் போஸ்ட் தான். ஸோ அங்கே போயிட்டு கொரியர் பண்ணிட்டேன். பேக்கேஜ் 700 கிராம் தான் இருந்துச்சு, ஆனால் 100 ரூபா வாங்கிட்டாங்க. கொஞ்சம் அதிகம் தான் போல். என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் ஊரில் டிடிடிசி கொரியர், ப்ரொஃபஷனல், எஸ்டி கொரியர் இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே எவ்வளோ சார்ஜஸ்ன்னு கேட்கலான்னு போனேன். அன்னைக்கு பார்த்து டிடிடிசி ஓப்பன் ஆகலை. சரி ப்ரொஃபஷனலில் கேட்கலான்னு போனேன். அங்கே பேக்கேஜ் 1 கிலோக்குள்ளே இருந்தால் 75 ரூபான்னு சொன்னாங்க. இந்தியன் போஸ்ட்டோட இது கம்மியாக இருக்கே அப்படின்னு சரி எதுக்கும் எஸ்டி கொரியரில் கேட்கலான்னு அங்கே போனேன். அங்கே கேட்டால் 70 ரூபா தான் சொன்னாங்க. ப்ரொஃபஷனலை விட 5 ரூபா கம்மியாக இருக்கே. உடனே அவங்கக்கிட்ட நான் டிங்கிள் டாட்ஸ்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் எனக்கு வர ஆர்டர்ஸில் கொரியர் உங்ககிட்ட பண்ணுறேன், எனக்கு இதை விட கம்மியாக பண்ணித்தாங்கன்னு சொன்னேன். அவங்க நம்ம ஸ்டோரை வெரிஃபை பண்ணிவிட்டு 60 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு மந்த்லி நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் 40 to 50 ரூபாய்க்குள்ளே பண்ணி தரேன்னு சொன்னாங்க. உடனே நம்ம பிராண்ட் டிங்கிள் டாட்ஸை எஸ்டி கொரியராக கொரியர் பார்ட்னராக எடுத்தாச்சு. இனிமேல் வர ஆர்டர்ஸை இவங்க கிட்ட தான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதே மாதிரி பிஸ்னஸ் ஜேர்னியாக பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.